சிவாஜி படத்த பத்தி வாய்ஸ் ஓவர் பார்க்க போறோம். ஹீரோ நம்ம ரஜினி, ஹீரோயினி ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து அமெரிக்கால படிச்சுட்டு பெரிய ஆளாகி, இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அவருடைய எய்ம் என்னவா இருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் இலவசமா கட்டிக் குடுக்கணும். ஏழை மக்கள் எல்லாத்துக்கும் வந்து எல்லாருமே வந்து படிக்கணும். இலவசமாவே மெடிக்கல் படிக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் அவர் வருவாரு. வந்து அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு இடையில ஹீரோவுடைய அப்பா, அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ நல்லா பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுப்பா" அப்படி சொல்லும்போது, அவனும் நெறைய பொண்ணுங்கள பார்ப்பான். டிஸ்கோ அந்த மாரி இடத்துக்குலாம் போய் பார்ப்பான். அப்பனா அவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல எனக்கு இப்படி பொண்லாம் வேணாம். எனக்கு குடும்ப பொண்ணா வேணும்" அப்படி சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு, அப்ப குடும்ப பெண்ணா நீ கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு விவேக் என்ன செய்வாரு, டெய்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோயினி ஸ்ரேயாவ பார்ப்பாங்க. லட்சணமா பாவாடை தாவணியோட, ஒரு ஹோம்லி லுக் எப்படி இருக்குமோ, ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாரி இருப்பாங்க. அவள பார்த்துட்டு திரும்பி வரும்போது, இந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி, வீட்ல பொண்ணு கேட்கலாம் போயிருவாங்க. பொண்ணு கேட்க போனோம், பொண்ணுடைய ஜாதகத்த பார்த்துட்டு சொல்லிருவாங்க, "உன்னைய கல்யாணம் பண்ணா அவரு இறந்து போயிருவாரு" அப்படின்னு சொன்னோனே, இவ என்ன செய்வா, "இல்ல நம்ம எப்படியாச்சும் என்னென்னமோ சொல்லி பாப்பா. எனக்கு இஷ்டம் இல்ல, கல்யாணத்துல இஷ்டம் இல்ல" அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி, குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா ரஜினி விடாம, "ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? என்ன காரணம்?" அப்படி சொல்லிட்டு அடிக்கடி போய் அவள வேலை பார்க்குற இடத்துல, அங்க இங்கேயும் போய் தொந்தரவு செய்யவும், அவ சொல்லுவா, "நீ கருப்பா இருக்க, நான் வெள்ளையா இருக்கேன்." அப்படி சொல்லிட்டு சொன்னோனே, "இப்போ உனக்கு கலர் தானே முக்கியம்னு சொல்லிட்டு, நான் வெள்ளை ஆயிட்டு வரேன். எனக்கு 1 வாரம் டைம் குடுன்னு" சொல்லிட்டு போய் குங்குமப்பூ அது இது ஃபேர் லவ்லி அந்த மாரி நெறைய ஐட்டம் யூஸ் பண்ணி ஒயிட் ஆகணும்னு சொல்லிட்டு வருவாரு. அந்த சீன்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஸ்ரேயா பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, "இப்ப என்ன சொல்லுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, அழுதுகிட்டே நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவா. போய் போய் அதையா நம்புற? ஜாதகம், ஜோதிடம் இதுலயா உன்னுடைய நம்பிக்கை இருக்கு? நீ என்னைய நம்புனீன்னா, நீ ஊன்னு மட்டும் சொல்ல தேவையில்ல. உன் கண் அசைவு மட்டும் குடு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரா. ம். ரஜினி சொன்னோனே அவளும் சரின்னு சொல்லிருவா. கல்யாணம் நல்லபடியா நடந்துரும். அ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் நடக்கும்போது, ஒவ்வொரு ஏற்பாட்டுக்கும் ஒவ்வொரு தடை இருக்கும். இந்த இடத்துல கட்டக்கூடாது. இந்த இடத்துல 2 மாடிக்கு மேல கட்டக்கூடாது. எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பாப்பா. முடியாது கடைசியில என்னன்னா, எல்லாரும் லஞ்சம் கேட்குறாய்ங்க. அதனால சரி, லஞ்சம் யார் யாருக்கு வேணுமோ அந்த மாரி குடுத்து கரெக்ட் பண்ணுவான். அப்படியும் கரெக்ட் ஆகலையா, கூட்டிட்டு வச்சு உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போய் குத்துன்னு குத்தி வெளியில எடுத்து விடுவாய்ங்க. பாக்ஸர்லாம் வச்சு. அப்ப எல்லாரும் பயப்படுவாய்ங்க. அந்த மாரி நெறையா விஷயம் நடக்கும். கடைசியில நம்ம பெரிய வில்லன் ஒருத்தர் இருப்பாரு. அவர வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, அவர் பெரிய காலேஜ் வச்சு நடத்துறாரு. படிக்கிற பிள்ளைகளுகெல்லாம் வந்து பல கோடிக்கு மேல செலவு பண்றான் மெடிக்கல் படிக்கிறதுக்கு. இலவசமா நீ எப்படி காலேஜ் தொறக்கலாம்? அப்ப எங்க நிலைமைலாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். ரஜினி என்ன செய்வாருன்னா, நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு கெட்டது பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு, யார் யார் கருப்பு பணத்த எங்கெங்க ஒளிச்சு வச்சிருக்காளோ, அவ வேலை பார்க்குறவங்க, கூடயே இருக்கிறவ எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து வச்சு, ரூம்குள்ள அடைச்சு உண்மைய சொன்னா தான் விடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, எல்லா கருப்பு பணத்தையும் அ எடுத்துட்டு வந்து நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம பெரிய வில்லன் ஒருத்தன் இருக்கான்ல அந்த படத்துல, அவன் வந்து என்ன செய்வான், ரஜினிய கொல்லணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு இடையில இவன் மேல ஒரு கேஸ போட்டு உள்ள போடணும் அப்படி சொல்லிட்டு கேஸ போட்டு உள்ள போடுவாய்ங்க. அதுக்கு முன்னாடி அந்த வில்லனுடைய வீட்ல இருந்து என்ன செய்வான், ஒரு ஃபோன் கால் வீட்ல உள்ள எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிற ஆள் வருது. உங்க பணத்தெல்லாம் எடுக்க வர்றாங்க அப்படிங்கிற மாரி டீட்டெயில் கிடைக்கும். இவன் என்ன செய்வான் எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாரி கட்டி இரும்பு கடையில கொண்டு போய் போட்டுருவான். அத வந்து நம்ம ரஜினி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. சொல்லிருவாரு, "உனக்கு பாதி, எனக்கு பாதி உண்மைய சொன்னா. இல்லைன்னா நான் நேரா அ கவர்மெண்ட்ட ஒப்படைச்சுருவேன்" அப்படின்னு சொல்லவுனே, அவன் பயந்துகிட்டு, சரி உனக்கு பாதி, எனக்கு பாதின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டுருவாய்ங்க. அந்த காண்டுலயே இருந்து இவன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, இவன் மேல ஒரு பெரிய கேஸ போட்டு உள்ள தூக்கிட்டு போயிருவாய்ங்க. அப்ப அவ மனைவி மனசுல என்ன இருக்கும்னா, நம்மள கல்யாணம் பண்ணா அவரு இறந்துருவாருன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அப்ப இதுக்கு என்ன தீர்வுனா, எல்லாரும் கேட்பா, "அந்த லேப்டாப் வந்து என்ட்ட ஒப்படைக்கணும். எல்லா டீட்டெயிலும் அதுல தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், அவளும் கொண்டு வந்து ஒப்படைச்சுருவா. ஆனா அவனும் யார் யாரா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. யாருனாலயும் ஓப்பன் பண்ண முடியாது.
ஏன்னா ரஜினிக்கு தானே பாஸ்வேர்டு தெரியும். யாருக்குமே தெரியல. அப்ப 3 தடவைக்கு மேல பாஸ்வேர்ட் போட்டா, அதில உள்ள டீட்டெயில் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு 3 தடவைக்கு மேல போட்டுருவாய்ங்க. உள்ள டீட்டெயில் எல்லாமே அழிஞ்சு போயிரும். இந்த கோவத்தில என்ன செய்வாய்ங்க, ரஜினிய கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டுருவாய்ங்க. அதுக்கு முன்னாடியே ரஜினி என்ன செய்வாரு, கரண்ட் இழுத்து ஷாக் அடிச்சு மயங்கி விழுகுற மாரி. ஏன்னா ஏற்கனவே அவருடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் ஒரு கரண்ட்ல அடிபட்ட ஒரு குழந்தைய காப்பாத்திருப்பாரு. ஸோ நம்மளையும் அப்படிதான் காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே அரெஸ்ட் பண்ணி அவர வச்சிருந்த இடத்துலயே ஒரு போலீஸ் ஆஃபீசர் அவரு ரஜினிக்கு உதவி செய்றனால, எல்லா டீட்டெயிலையும் டாக்டருக்கு சென்ட் பண்ணிருவாரு. சென்ட் பண்ணனால கரெக்ட்டா இல்ல ஏன்னா ரஜினி செத்துட்டாருன்னு முடிவாயிருச்சு. இத வந்து நம்ம கேஸ் நம்ம மேல திரும்பிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கூலிப்படைய வச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன்ல வச்சு கொல்றதுக்கு எல்லாம் திட்டம் தீட்டி ரெடியா போய் வேன வச்சிருப்பான். அந்த இடத்துல ஒரு டாக்டருடைய வேன் கிராஸ் ஆயி, ரஜினியோட உடல எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு காப்பாத்திருவாக. காப்பாத்துனதுக்கப்புறம் ஏன்னா எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட்னா, ரஜினி செத்துட்டாரு. அவர் கேஸ் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா ரஜினி போய் திரும்பி, "நான் ரஜினி, சிவாஜி இல்லடா, நான் எம்ஜிஆர்" அப்படின்னு சொன்னோனே, ஆனா அவனுக்கு வந்து அந்த டவுட்டு தீரவே தீராது. இவன் சிவாஜி தான்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பான். கடைசியில எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுவான். பாஸ்போர்ட்லேருந்து, விசாலேருந்து, அவன் ப்ரூஃப் என்னென்ன ஐடி இருக்கோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்ப்பான். ஆனா அதில சிவாஜிங்கிற பேரே இருக்காது. அந்த கன்ஃப்யூஸ்லயே இருந்துகிட்டே இருப்பானா, கடைசியில என்னன்னா, அதிகமா கருப்பு பணம் வச்சிருக்கனால தான் மக்களுக்கு எப்புட்றா போய் பணம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரஜினிக்கும், வில்லனுக்கும் ஏற்படுற சண்டையில பயங்கர சண்டை வரும். அவன் மறைச்சு வச்ச கருப்பு பணம் எல்லாம் வெளிய பறக்க ஆரம்பிக்கும் அந்த சண்டையில. பறந்தோனே ஏழை